அமோனியா வாயு கசிவால் அந்த தொழிற்சாலையை கோரமண்டல் உர தொழிற்சாலையை மூடக்கோரி இப்போது கூட அங்கு மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த ஆலையை தற்காலிகமாக மூடுவதற்கு அரசு ஆணை பிறப்பித்து விட்டது. ஆனால் அந்த தகவல்கள் கூட மீனவர்களுக்கும் மற்றும் அந்த பகுதி மக்களுக்கும் இன்னும் தெளிவாக தெரிவிக்கப்படவில்லை. இப்போது இந்த அமோனியா வாயு கசிவால் பாதிக்கப்பட்ட 40க்கும் மேற்பட்டோர் அங்கு சிகிச்சையில் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் தண்டையார்பேட்டையில் பாய்லர் வெடிப்பு ஏற்பட்டு அதில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். தொடர்ந்து இந்த வடசென்னை பகுதிகளில் ஏற்பட்டு வரக்கூடிய சுற்றுச்சூழல் விபத்துகள், தொழிற்சாலைகளில் ஏற்படக்கூடிய இந்த பல்வேறு விதமான விபத்துகள் தொடர்பாகவும் இதற்கான காரணங்கள் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அலட்சியம் மற்றும் விபத்து ஏற்பட்டால் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆய்வு செய்வது, தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாகவே முன்வந்து வழக்குகளை விசாரிப்பது, அரசு சார்பில் உடனடியாக ஆலையை மூடுவதற்கோ அல்லது அந்த பகுதியில் இயங்கி வந்த அந்த ஆலை பிரிவை மட்டும் மூடுவதற்கோ உத்தரவிடுகிறது. இது போன்ற நடவடிக்கைகள் அனைத்தும் ஒரு கண் துடைப்பு நடவடிக்கைகளாகத்தான் இருக்கிறதோ என்ற சந்தேகம் அந்த மக்கள் மத்தியில் ஒரு அந்த நம்பகத்தன்மையை அரசின் நடவடிக்கைகள் இழந்து விட்டதோ என்று தோன்றுகிறது. இது தொடர்பாகத்தான் நாம் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பின் வெற்றி செல்வனிடம் தொடர்ந்து இது தொடர்பாக விவாதித்து வந்தோம். அவர் இது தொடர்பான கருத்துக்களை கூறி வரும்போது தொழில்நுட்ப கோளாறு மற்றும் குடியிருப்புகளை கட்டமைத்தது, ஆலைகளுக்கு அனுமதி வழங்கியது உள்ளிட்ட பல்வேறு விதமான சிக்கல்கள் இருப்பதை அவர் தெளிவாக வைக்கிறார். இப்போது நாம் அவரிடம் கேட்பது, வெற்றி செல்வனிடம் கேட்பது, சார், இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம், இந்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளும் இந்த ஆலைகளின் செயல்பாடுகள் மற்றும் அதில் ஏற்படும் விபத்துகளை கண்காணிக்கின்றன, உத்தரவுகளையும் பிறப்பிக்கின்றன. ஆனால் இந்த உத்தரவுகளும் மற்றும் அந்த விபத்துகள் ஏற்பட்ட பின்னர் நடைபெறக்கூடிய விசாரணை, ஆய்வு ஆகியவை ஒரு கண் துடைப்பு நடவடிக்கையை போல இருக்கிறது என்று இப்போது அங்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த மீனவர்கள் குற்றச்சாட்டை கூறி கோரமண்டல் உர தொழிற்சாலையின் முன்னாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதே போலதான் சிபிசிஎல் தொழிற்சாலையிலிருந்து கச்சா எண்ணெய் கழிவு ஏற்பட்ட போதும் கழிவு ஏற்பட்டது உண்மைதான் என்று அவர்கள் ஒப்புக்கொள்வதற்கே 4 நாட்கள் ஆனது. இந்த தொடர் சிக்கல்கள், இந்த விசாரணை நடவடிக்கைகள் ஆகியவற்றால் எந்த பலனும் விளையாது என்ற ஒரு சந்தேகம் தான் இந்த பகுதி மக்களுக்கு இப்போது ஏற்பட்டிருக்கிறது. மீண்டும் அந்த பகுதி மக்களுக்கு இந்த தொழிற்சாலைகளால் தங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாது என்ற நம்பகத்தன்மையை இப்போது உள்ள இந்த விசாரணை அமைப்புகளால் ஏற்படுத்த இயலாததற்கு என்ன காரணம் சார்? வெற்றி செல்வன் சார், ஏன்னா அவங்க கடந்த ஒரு 50-60 வருடங்களாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அங்க எண்ணெய் கசுவை இன்றைய நேற்று பார்க்கல. அங்க இருக்கக்கூடிய இந்த மாதிரி வாயுகள், மொத்தமான அசாடஸ் கேஸ் ரிலீஸ் ஆகிறது இன்னைக்கு நேற்று பார்க்க. இது ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் கிடையாது. எண்ணெய் கழிவு, கச்சா எண்ணெய் இந்த மாதிரி கடல் நீரில் கலப்பது, எண்ணெய் நிலத்தடி நீரோடு கலப்பது என்பது முதல் இன்சிடென்ட் கிடையாது. இந்த மாதிரி தொடர்ச்சியான இயற்கை சார்ந்து இருக்கக்கூடிய அத்துமீறல்கள், அங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸினுடைய ஆக்சிடென்ட்ஸ், அங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியோட பொல்யூஷன் லோட், இவற்றை தொடர்ச்சியாக அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் காரணமாக தான் அவர்களுக்கு அந்த நம்பிக்கையின்மை வருகிறது. ஏனென்றால் அரசினுடைய சட்டங்கள் மீறப்படுகின்றன, அரசு நிறுவனங்களே சுற்றுச்சூழலை பால்படுத்துகின்றன, அரசு சாரா அமைப்புகளும் அப்படிதான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்ப இந்த நிலைமையில இருக்கிற போது அவர்களுக்கு என்ன தோணுகிறதுனா, இங்க அரசனுடைய செயல்பாடு போதிய அளவுக்கு இல்ல, நம்மளை வஞ்சிக்கிறார்கள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த இடத்துல இருந்துதான் இந்த பிரச்சனைக்கான தீர்வாக அவர்கள் முன்வைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் ஓவர்லோட் ஆயிருச்சு, அதோட கேரிங் கெப்பாசிட்டி மீறி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸை இனிமேல் கொண்டு வருவதை நிறுத்துங்கள் அப்படிங்கிறது அவரோட முதல் கோரிக்கையாக இருக்கின்றது. இதை தமிழ்நாடு சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சொல்லியிருக்காங்க. தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் முன்பாக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாம ஒரு வழக்கில், அந்த வழக்கில் டாக்டர் சுல்தா இந்துஸ்மாய் தலைமையிலான அந்த கமிட்டி அவங்களோட பரிந்துரையை கொடுத்திருக்கிறாங்க. மேலும் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்றால், ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் அருகாமையில் கூட ரெசிடென்சியல் ஏரியா, இது ரொம்ப வெரி சிக்கலாக இருக்கிறது. அப்போ குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஆபத்தான இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸை வேற இடத்துல ரீலோகேட் பண்ணுவது, மாற்றி அமைப்பது, இந்த வேலைகளை முன்னெடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அப்ப இந்த 2 நிலைதான் தங்களுக்கான நிரந்தரமான தீர்வாக அவர்கள் பார்க்கிறார்கள்.